வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்ஆர்ஐ லாஸ்ட் சீட்ஸ்க்கான வேக்கன்ட் ரவுண்ட் 2ல் பார்க்க போகிறோம். எவ்வளோ டோட்டல் சீட்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ சீட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு, எவ்வளோ சீட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, அண்ட் தென் என்ன கட் ஆஃபில் சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் லொக்கேஷன். இதில் ஒரு 38 சீட்ஸ் இருக்குது. அது எல்லா சீட்ஸுமே அலாட் ஆகிருக்கு. அண்ட் இதோட கட் ஆஃப் மார்க் வந்து 497 கட் ஆஃப் மார்க் தான் சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து கேஎம்சிஹெச். இது கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. இதுலேயுமே எல்லா சீட்டுமே அலாட் ஆகிருக்கு. டோட்டல் சீட்ஸ்ன்னு பார்த்துட்டா 23 சீட்ஸ். அண்ட் இதில் கட் ஆஃப் மார்க் வந்து 443 கட் ஆஃப் மார்க் சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து வேலம்மாள். இது மதுரை லொக்கேஷனில் இருக்குது. இந்த காலேஜ்லேயுமே என்ஆர்ஐயில் எல்லா சீட்ஸுமே அலாட் ஆகிருக்கு. 23 சீட்ஸ் அலாட் ஆகிருக்கு. அண்ட் அதோட கட் ஆஃப் மார்க் வந்து 407 கட் ஆஃப் மார்க்கில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து திருச்சி எஸ்ஆர்எம். அண்ட் இதில் 38 சீட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. அண்ட் இதில் கட் ஆஃப் மார்க் வந்து 283 கட் ஆஃப் மார்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து பனிமலர். இது சென்னை லொக்கேஷனில் இருக்குது. 23 சீட்ஸுமே அலாட் ஆகிருக்கு. அண்ட் இதோட கட் ஆஃப் மார்க்னு சொல்லி பார்த்துட்டா 217 கட் ஆஃப் மார்க். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து கற்பகம். இது கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. இந்த காலேஜ்லேயும் எல்லா சீட்டுமே அலாட் ஆகிருக்கு. 23 சீட்டு. அண்ட் கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லி பார்த்துட்டா 165 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீ மோகாம்பிகா. இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டோட்டல் சீட்ஸ் வந்து 23. இதில் அலாட்டட் ஆனது வந்து 19 சீட்ஸ். அண்ட் 4 சீட்ஸ் வந்து வேக்கன்சியில் இருக்குது. அண்ட் அதோட கட் ஆஃப்னு பார்த்துட்டா 127 கட் ஆஃப். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து மாதா. இது சென்னை லொக்கேஷனில் இருக்குது. டோட்டல் சீட்ஸ் வந்து 23 சீட்ஸ் இருக்குது. இதில் ஒரு 15 சீட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. அண்ட் 8 சீட்ஸ் வந்து வேக்கன்சியில் இருக்குது. அண்ட் அதோட கட் ஆஃப் மார்க் வந்து 135 கட் ஆஃப். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து கற்பக விநாயகா. அண்ட் இதோட டோட்டல் சீட்ஸ் வந்து 23. இதில் அலாட்டட் ஆனது வந்து 11 சீட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. அண்ட் வேக்கன்சிஸ் வந்து ஒரு 12 சீட்ஸ் வேக்கன்சியில் வருது. அண்ட் இதோட கட் ஆஃப் மார்க் வந்து 138. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜ். இதில் டோட்டல் சீட்ஸ் வந்து 23. அண்ட் இதில் அலாட் ஆன சீட்ஸ் வந்து 9 சீட்ஸ். அண்ட் ஒரு 14 சீட் வந்து வேக்கன்சியில் வருது. அண்ட் இதோட கட் ஆஃப் மார்க் வந்து 128 கட் ஆஃப் தான் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து தனலட்சுமி. அண்ட் இதில் வந்து 38 டோட்டல் சீட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் அலாட் ஆனது 13 சீட். அண்ட் இதில் ஒரு வேக்கன்சிஸில் 25 சீட்ஸ் வந்து வேக்கன்சியில் வருது. அண்ட் இதோட கட் ஆஃப் மார்க் வந்து 135. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து கற்பகம். இது கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது. டோட்டல் சீட்ஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டா 23 சீட் இருக்குது. இதில் 7 சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. அண்ட் அதாவது 16 சீட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. இதோட கட் ஆஃப் மார்க் வந்து 134. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீனிவாசம் யூனிவர்சிட்டி. இது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. இதில் வந்து டோட்டல் சீட்ஸ் வந்து ஒரு 23 சீட் இருக்குது. இதில் ஒரு 6 சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. அண்ட் 17 சீட் வந்து வேக்கன்சியில் இருக்குது. அண்ட் இதோட கட் ஆஃப் மார்க் 134. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ். இது சென்னை லொக்கேஷன். இதில் ஒரு 23 சீட் இருக்குது டோட்டல் சீட். அண்ட் இதில் ஒரு 4 சீட்டு வந்து அலாட் ஆகிருக்கு. அண்ட் 19 சீட்டு வந்து ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டில் வருது. அண்ட் இதோட கட் ஆஃப் மார்க் வந்து 132. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து அன்னை. இதில் ஒரு 7 டோட்டல் சீட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. அண்ட் 6 சீட்ஸ் வந்து வேக்கன்சியில் வருது. அண்ட் இதோட கட் ஆஃப் மார்க் வந்து 179. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து தனலட்சுமி. இது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அண்ட் இதில் பார்த்துட்டோம்னா டோட்டல் சீட்ஸ் வந்து 23 இருக்குது. ஒரு சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. அண்ட் 22 சீட்ஸ் வந்து வேக்கன்சியில் வருது. அண்ட் அதோட கட் ஆஃப் மார்க் வந்து 350. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து அன்னபூர்ணா. இதில் ஒரு டோட்டல் சீட்ஸ் வந்து 23. அண்ட் இதில் ஒரு சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. அண்ட் 22 சீட்ஸ் வந்து வேக்கன்சியில் வருது. அண்ட் ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து 345. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து அருணை. இது திருவண்ணாமலை லொக்கேஷனில் இருக்குது. இதோட டோட்டல் சீட்ஸ் வந்து 23.
அண்ட் ஒரு சீட் வந்து அலாட் ஆயிருக்கு. அண்ட் இதில் 22 சீட்ஸ் வந்து வேக்கன்சியில் வருது. இதோட கட் ஆஃப் மார்க் வந்து 160. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த சீட்டுமே அலாட் ஆகலை. என்ஆர்ஐயில் எந்த சீட்டுமே அலாட் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து பிஎஸ்பி சென்னை லொக்கேஷன். இதுலேயும் யாருமே என்ஆர்ஐயில் சேர விருப்பம் இல்லை போல தெரியுது. ஸோ சீட்ஸ் எதுவும் அலாட் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து இந்திரா. இது சென்னை லொக்கேஷனில் இருக்குது. இதுலேயும் எந்த சீட்டும் அலாட் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து நந்தா. இந்த காலேஜ் வந்து ஈரோடு லொக்கேஷனில் இருக்குது. இதுலேயும் என்ஆர்ஐயில் எந்த சீட்டுமே அலாட் ஆகலை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து செயின்ட் பீட்டர்ஸ். இந்த காலேஜ் வந்து கிருஷ்ணகிரி லொக்கேஷனில் இருக்குது. இதுலேயும் எந்த சீட்டும் அலாட் ஆகலை. இப்போ என்ஆர்ஐ சீட்டு எவ்வளோ இருக்குது டோட்டல் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். 578 சீட் இருக்குது. இதில் வந்து அலாட் ஆன சீட்ஸ் வந்து 257. இதில் எவ்வளோ என்ஆர்ஐ சீட் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 321 சீட் வந்து வேக்கன்சி இருக்குது. என்ஆர்ஐயில் யாருமே என்ஆர்ஐக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண போல தெரியுது. ஸோ நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வந்து September 10th 2024 இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணதும் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.